அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட ஏவல் பில்லி செய்வனை இந்த மாதிரி சூனியங்கள் காத்து கருப்பு துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாலும் சரிங்களா, இல்லை எதிரிகள் செய்யக்கூடிய எந்த சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு சக்கரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா, எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையுமே இந்த ஒரு சக்கரத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா கட்டுப்படுத்திட முடியும். இதற்காக நம்ம பெரிய பெரிய மாந்திரீக பூஜைகள் செய்யணும், பெரிய பெரிய யாகங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா, இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி மந்திர உரு கொடுத்து அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா சுருட்டி எந்த வீட்டில் இந்த எந்திரத்தை கட்டுறீங்களோ வாசலில் கட்டணும். சரிங்களா, வாசலில் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது செய்வன தகடுகள் பிதைச்சிருந்தாலும் சரிங்களா, இல்லை சில பேர் வீட்டை விட்டு காலி பண்ணி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உச்சாடன எந்திரங்களெல்லாம் பிதைச்சிருப்பாங்க, எதிரிகள் பிதைச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு சக்கரத்தை நீங்கள் வீட்டு வாசலில் கட்டிட்டு நான் சொல்கிற சில வழிமுறைகள் அந்த வீட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், அவங்க எதிரிகள் பிதைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த செய்வனை இது எல்லாமே என்ன செஞ்சிடும்னா அப்படியே அழிஞ்சிரும். சரிங்களா, அழிஞ்சிரும். இல்லைன்னா அதோடைய செயல்பாடுகள் எல்லாமே ஸ்தம்பனம் ஆயிரும், அதாவது கட்டுப்படுத்தி போயிடும். சரிங்களா, அப்பேற்பட்ட எந்திரங்கள் இது நம்மளுடைய குரு வழியில் கிடைச்ச ஒரு அற்புதமான எந்திரம். சரிங்களா, அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு யூடியூப் சேனல் வாயிலாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க, பயன்படுத்த முடிகிறவங்க பயன்படுத்தி பாருங்கள். நான் இதில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை. பயன்படுத்துறதுக்கு அனுபவம் உள்ளவங்க இதை எடுத்து பயன்படுத்துங்க. சரிங்களா, இந்த ஒரு சக்கரம் போதும். பேய் பிசாசாக இருக்கட்டும், செய்வன கோளாறுகளாக இருக்கட்டும், இந்த ஏவல் பில்லி சூனி எப்பேற்பட்ட காத்து கருப்புகளாக இருக்கட்டும், மோகினி பிரச்சனை, சரிங்களா, எந்த கோளாறாக இருந்தாலும் இந்த ஒரு சக்கரம் போதும். இந்த ஒரு சக்கரத்தை வச்சே நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா அந்த பிரச்சனைகளை பூராமே நம்ம சரி செஞ்சிட முடியும். வெறுமனே அந்த சக்கரத்தை கட்டினா மட்டும் இல்லை, ஒரு சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன். அந்த வழிமுறைகளையுமே அந்த சக்கரத்தை நம்ம வீட்டில் சுருட்டி கட்டின பிறகு ஒரு சில வழிமுறைகளை அந்த வீட்டில் நம்ம பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியும். சரிங்களா, இதுக்காக நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய தேவையே கிடையாது, இந்த ஒரு எந்திரமே போதும். சரிங்களா, அந்த மாதிரி சக்தி வாய்ந்த எந்திரம் தான். இந்த பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப அந்த சில பேர்லாம் அந்த ரொம்ப பேய் பிடிச்சி ஆடுவாங்க. சரிங்களா, எங்கே போய் கூட்டிகிட்டு போனாலும் சரியாகாது, அப்படிலாம் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்குலாம் இந்த எந்திரத்தை ஒரு வெள்ளி தகட்டில் என்ன செஞ்சுருங்கன்னா எழுதி அதை சுருட்டி ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி ஒரு கருப்பு கயிறில் யார் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய கழுத்துலையோ இல்லை மணிக்கட்டுலையோ இந்த தாயத்தை கட்டி விட்டிங்கன்னா அந்த துஷ்ட சக்தியெல்லாம் அலறி அடித்து ஓடி போயிடும். சரிங்களா, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரம் இது. சரிங்களா, இந்த எந்திரம் பார்த்திங்கன்னா இந்த எந்திரம் மந்திரம் எந்த தெய்வத்தை வச்சு நம்ம பண்ணக்கூடியது அப்படின்னா முருகப்பெருமானுடைய சக்கரத்தை வச்சு, அருங்கோண சக்கரத்தை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. சரிங்களா, இந்த முருகப்பெருமானை வச்சு பண்ணக்கூடிய முறை, பஞ்சாட்சரத்தை வச்சு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் எல்லாமே கட்டுப்படும். சரிங்களா, மற்ற தெய்வங்கள் கூட ஒரு சில தேவதைகள்லாம் கட்டுப்படாது. ஆனால் இந்த முருகப்பெருமானுடைய அருங்கோண சக்கரத்துக்கு பஞ்சாட்சர சக்கரத்துக்கெல்லாம் எப்பேற்பட்ட தேவதையும் கட்டுப்படும். சரிங்களா, கட்டுப்படாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா, அதனால தான் இந்த செய்வன கோளாறுகளுக்கு இந்த பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்குலாம் முக்கால்வாசி இது அருங்கோண சக்கரம் முருகப்பெருமானுடைய சக்கரத்தை தான் நம்ம நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம பயன்படுத்தி கொடுப்போம். சரிங்களா, அதுக்காகத்தான். சரிங்களா, ஒரு சில நேரங்களில் நான் பஞ்சாட்சரத்தை நம்ம பண்ணி கொடுப்போம். சரிங்களா, பஞ்சாட்சரமும் சக்தி வாய்ந்தது. பஞ்சாட்சரத்துக்கு ஈக்குவல் தான் இந்த அருங்கோண சக்கரம் முருகப்பெருமானுடைய சக்கரம். சரிங்களா, சரி, இந்த முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒன்று அமாவாசை நாளாக எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளாக தேர்ந்தெடுத்துக்குங்க. சரிங்களா, இந்த எந்திரத்தை ஒரு செவ்வாய் ஓரையில் என்ன செஞ்சுக்குங்கன்னா இந்த ஒரு செப்பு தகடு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த எந்திரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த எந்திரத்தை அந்த செப்பு தகட்டில் என்ன செஞ்சுருங்கன்னா எழுதி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எந்திரத்தை மஞ்சள், குங்குமம், பால், பன்னீர், சந்தனம் இந்த விஷயங்களில் அந்த எந்திரத்தை அபிஷேகம் செஞ்சு அந்த எந்திரத்தை முழுவதுமே என்ன செஞ்சுன்னா ஜவ்வாறு, அத்தரு, புனுகு, கோரசன் இதெல்லாம் ஒன்றா குழப்பி அந்த எந்திரத்துக்குள்ளே நல்லா தடவிடுங்க. இந்த எந்திரத்தில் தடவிட்டீங்கன்னா நல்லா வாசனமாக இருக்கும். தடவி முடித்த பிறகு இந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் சந்தனம், குங்குமம்லாம் வச்சு எந்திரத்துடைய 4 மூலைகள்லையுமே சந்தனம், குங்குமம் வச்சுருங்க. சந்தனம், குங்குமம் வச்சுட்டு
உங்களுடைய பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை இந்த செப்பு தகட்டுக்கு மொத்தம் 10,008 உரு, சரிங்களா? மொத்தம் இந்த எந்திரத்தை 10,008 உரு இந்த எந்திரத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எந்திரமானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இந்த 10,008 உரு ஒரே நாளில் கொடுக்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற நேரங்களில் எடுத்து கொடுத்தாலும் சரி, சரிங்களா? இந்த மந்திர உருக்கள் கொடுக்கும்போது ரொம்ப சுத்தபத்தமாக பயபக்தியாக இருந்து மந்திர உருக்கள் கொடுக்கணும், சரிங்களா? அசைவ உணவு சாப்பிட்டோ இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப சுத்தமாக இருக்கணும், சரிங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருப்பது போல் இருந்து இந்த மந்திர உருக்கள் கொடுத்து நம்ம இந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு மஞ்சள் துணியில் அப்படியே அந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு கயிறு போட்டு கட்டி நம்ம எந்த வீட்டில் செய்வன பாதிப்பு இருக்கோ, எந்த வீட்டில் இந்த பிரச்சனைகள் ரொம்ப இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இந்த எந்திரத்தை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும்னா எல்லாமே கட்டுப்பட்டு போயிடும், சரிங்களா? பிரச்சனைகளும் கட்டுப்பட்டு போகும், சரிங்களா? சில பேர் வீட்டுகளில் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இல்லாமல் 2 பேருக்கு மாற்றி மாற்றி சண்டை வரும், சரிங்களா? அப்பேற்பட்ட பிரச்சனையுமே கட்டுப்படும், எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய எந்திரம், சரிங்களா? இந்த பேய் பிசாசு கோளாறு இருக்கிறவங்க, இந்த செய்வன தகடு வீட்டில் பிதைச்சிருக்காங்க அப்படிங்கிற உள்ளவங்க, சில பேர்கள் ஏவல்னால பிரச்சனை எடுப்பாங்க, சரிங்களா? தூக்கமே வராது, நைட்டு படுத்து தூங்கினாலும் தூக்கமே வராது, தொழிலில் முன்னேற்றமே இருக்காது, எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி கிடக்கும். அப்பேற்பட்ட எல்லாருமே இந்த ஒரே ஒரு எந்திரத்தை முறைப்படி நான் சொன்ன முறையில் இது பண்ணி உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை உங்கள் கடைகள் வியாபாரம் நடக்கலை அப்படின்னா உங்கள் கடைகளில் கட்டியிருந்தாலும் எதிரிகள் செஞ்ச அந்த முடக்கம் பூராமே உடஞ்சி போயிடும், சரிங்களா? கடைகள்லாம் இது அற்புதமாக வேலை செய்யும். ஒரு தடவைலாம் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு இந்த தொழில் வந்து 3 மாதமாகவே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலிட்ட தியானத்தில் மருந்து பார்க்கையில் அவங்கள தொழிலை முடக்கிறதுக்காக சில மாந்திரிக விஷயங்களை வந்து எதிரி வந்து பண்ணி போட்டுருந்துருப்பாங்க அவளை. அதாவது காளி காட்டியிருந்துச்சு. நம்மளை இந்த சக்கரத்தை தான் போட்டு கொடுத்து ஒரு 11 நாளிலேயே நல்லா ஒரு ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபர் சொன்னாங்க, சரிங்களா? அதனால் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம், சரிங்களா? நம்மளுடைய குரு வழியில் வந்த சக்கரம் அது, சரிங்களா? அதனால் இந்த சக்கரத்தை என்ன செஞ்சுக்கங்கன்னா எழுதி மந்திர ஒரு கொடுத்து என்ன செஞ்சுக்கங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் உங்கள் வீட்டு வாசலில் என்ன செஞ்சுங்கன்னா சுருட்டி கட்டிக்கிங்க. இந்த பேய் பிசாசு கோளாறு உள்ளவங்களாம் என்ன செய்கிறீங்கன்னா இந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி பாதிக்கப்பட்ட நபர், பேய் பிசாசு பிடிச்சிருக்க நபருக்கு கிழக்கு திசையில் அவங்கள உட்கார வச்சு ஒரு தேங்காய், எலுமிச்சம்பழம், இந்த பூசணிக்காய் இதெல்லாம் தலையை ஒரு இடதுபுறமாக 3 தடவை சுற்றி முச்சந்தியில் கொண்டு போய் உடைச்சிட்டு திருப்பி அவளை குளிக்க வச்சுட்டு இந்த தாயத்தை அவங்களுக்கு கட்டி விட்டீங்க அப்படின்னா பேய் பிசாசுலாம் உடனே நீங்கள் போய் கட்டுப்படும், சரிங்களா? பக்கமே வராது. அப்புறம் மோகினி பிரச்சனை இருக்கிறவங்களும் வழிமுறைகளை இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும், சரிங்களா? இந்த சக்கரத்தை வந்து எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இது, சரிங்களா? இது இந்த கண்டிஷ்டியோட இது என்ன செஞ்சதுன்னா முறிச்சு அனுப்பிச்சுப்போம், சரிங்களா? பக்கத்தில் கூட அணுக விடாது, சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம், சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். இந்த சக்கரம் வேணும் அப்படிங்கிற நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், இந்த சக்கரம் நம்மள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.